கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குர்த்தி கிளாஸ். அடல்ட் கார்மெண்ட்டுக்கு வர போகிறோம். நம்ம அடல்ட் கார்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, உங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதை தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் கடந்த 2 மாதமாக என்ன பண்ணீங்க, கிட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த ஏஜுக்கு இது, இந்த ஏஜுக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி பார்த்தோம். உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டதில் ரொம்ப ஃபிட்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. எல்லாம் பண்ணியாச்சு. நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பழைய அந்த 2 கிளாஸில் ரொம்ப மெயினாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஓப்பனிங், ஒரு ஸ்டிச்சிங்னா ஒரு ரேண்டமாக போகிறது, ஒரு ஃபினிஷிங், ஒரு கன்சீலிங், அப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க், ஸ்கர்ட்டு, டாப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இனிமேல் அது எல்லாத்தையும் நம்ம குர்த்தியில் இறக்க போகிறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஸ்பெஷலாக புதுசாக வேறு பேட்டர்ன். இப்போ நீங்கள் ஒரு குர்த்தி ஷாப்பில் போய் பார்க்குறீங்க, ஒரு குர்த்தி பார்க்குறோன்னா இந்த குர்த்தியில் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோரார்லெஸ் இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு இந்த வீக் கிளாஸ்லேயே ஆல்ரெடி என்ன 2 மாதம் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சும் கிட்ஸை வச்சும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இப்போ வந்திருக்கும். இப்போவே ஷாப்பிங் போனீங்கன்னா உங்களால் இது இந்த கட்டு, இது இந்த கட்டு அப்படிங்கிறது எல்லா கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போவும் நம்ம அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான். ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் அதை உங்களால் ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் அந்த சார்ட்டை எடுத்துக்கோங்க. என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், இப்போ குர்த்திக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே, பேண்ட்டு, டாப்பு, இது எல்லாத்துக்குமே இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம இந்த லைன் பை லைன் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோ அந்த ஆர்டர் படி எடுக்கலாம். நான் இந்த மேனிக்யூனில் ட்ரெஸ் ஃபார்மில் எடுத்து காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காட்டினோன்னே நீங்கள் திரும்ப மாற்றி எடுத்துக்க போகிறீங்க. ஒரு பர்சனுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஒரு லேடிஸ் அப்படிங்கும்போது ப்ராப்பரான ஒரு இன்னர் போட்டிருக்கணும். அப்போ ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ரொம்ப ப்ராப்பர் இன்னர் மெயினாக இதில்னா ப்ளவுஸில் ரொம்ப தேவை. பட் ஆனாலும் இதுலேயும் கரெக்டாக போட்டுக்கிட்டா நமக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் ஸ்டைல் போடுறோம், டாட் வைக்கிறோம் அப்படின்னா நல்ல ஷேப் கொடுக்குறதுக்காக ஒரு கரெக்டான இன்னர் போட்டிருக்கோம். இன்னொன்று, ஒரு கஸ்டமர் டைரெக்டாக வராங்க, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து அளவு எடுக்கக்கூடாது. இப்போ அவங்க ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அது போட்டிருக்கும்போது ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கலாம், ஆம்ஹோல் லூஸாக இருக்கலாம், இடுப்பில் லூஸ் இருக்கலாம். அதனால் உடம்புல இருந்து தான் நம்ம பர்ஃபெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் படி பேட்டர்ன் மேக்கிங்கில் பண்ணிக்கலாம். ஏன்னா இன் ஃப்யூச்சரில் சில நேரம் இப்போ டைட் ஃபிட்டில் எனக்கு ஃபிட்டாக போடணும்னு ஆசைன்னு இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். அதே மெஷர்மெண்ட்டே இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழித்து எனக்கு லூஸ் ஃபிட்டில் ஒரு நைட்டி மாதிரி நான் ஒரு லூஸ், ஒரு ஏலைன் மாதிரி இங்கெல்லாம் லூஸ் வேணும் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்பப்போ பேட்டர்ன் மேக் பண்ணும்போது எந்திரிச்சு இந்த லென்த் என்ன, இந்த லென்த் என்ன, இங்கே ஆம் ஹோல் என்ன அப்படின்னு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இன்றைக்கி எடுக்கிறது எனக்கு பக்காவாக இருக்கும், இதுக்கு மேலே சேஞ்சஸ் கிடையாது. எப்போ சேஞ்ச் பண்ணுவோன்னா இந்த வீக் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம், தைச்சு போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரெக்ஷனில் தெரியும் ஏதாவது முன்ன பின்ன எடுத்திருக்கமான்னு. அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ இப்போ பென்சிலில் எழுதிக்கோங்க, அதை அழிச்சிட்டு நான் செஸ்ட்டை சரியாக எடுக்கலை, இப்போ நான் உங்களை கைட் பண்ணுவேன், இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒரு டவுட் இல்லாமல் இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம் பர்ஃபெக்டாக பாடி மட்டும். இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இன்னொன்று என்ன, லூஸ் எதுவும் விட போகிறதில்ல. இப்போ நம்ம வளர்ற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுடுங்க, அது எதுவுமே இல்லை. உடம்பு என்னவோ அதை மட்டும் எடுக்க போகிறோம். என்ன லூஸ் வேணுமோ அதை நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணும்போது வச்சுக்கலாம். சரியா? லூஸ் ஃபிட்லேயும் பண்ணலாம், டைட் ஃபிட்லேயும் பண்ணலாம். கிட்ஸுக்கு என்ன பண்ணோம், லூஸ் ஃபிட்லேயும் பண்ணலாம், டைட் ஃபிட்லேயும் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு என்ன சொன்னேன் நான், லூஸ் ஃபிட்லேயே பண்ணுங்க, அவங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது மாதிரி கம்பல்சரி பின்னாடி ஒரு ஓப்பனிங் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அவங்க அப்போ தான் போடும்போதே டைட்டாக ஃபீல் பண்ணால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, அழகாக இருக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது நுழைச்சி உள்ளே போட்டுருவோம். எனக்கு ஃபிட்டாக ஷேப்பாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம போட்டுப்போம். ஆனால் பிள்ளைங்க அதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே டைட் ஃபிட்டில் தான் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம். லூஸ் ஃபிட் இப்போ நான் போட்டிருக்கிறது அதுக்குன்னு உடம்போட ஒட்டி இருக்காது. டைட் ஃபிட் அப்படின்னா ப்ளவுஸ் மாதிரி
இந்த லூஸ் இருக்கத்தான் செய்யும், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லூஸ், ப்ரீத்தபிளான ஒரு லூஸ். ஆனால் ப்ளவுஸுக்கு நிறைய நேரம் ப்ரீத்தபிள் லூஸ் கூட நம்ம கொடுக்குறதில்ல, அப்படி இறுக்கி பிடிச்சாதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வரும். அதே இது அதை நம்ம இது அடுத்தது நைட்டிக்கு மாறும்போது லூஸ், அப்பா இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அது ஒரு கார்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு தேவைப்படும்ல. இப்போ ப்ளவுஸுன்னா இதை இப்படி போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட், நைட்டின்னா இப்படி போட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட், குர்த்தின்னா இப்படி போட்டால் தான், அந்த மாதிரி நம்ம அது இடத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அண்ட் ஒரு பர்சனுக்கு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு மெஷர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி என்னெல்லாம் பண்ணணும். இப்போ ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிரர் இருக்கும், அதாவது டெய்லர் ஷாப் அப்படின்னா மிரர் இருக்கலாம். இருந்ததுன்னா நம்ம எப்படி எடுக்கணும், ஒரு பர்சன் இப்படி நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம ஒரு ரைட் சைடில் நிற்கிறோன்னா அவங்களோட லெஃப்ட் சைடில் மிரர் இருந்தால் பெஸ்ட்டு. சரியா? அப்போ ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சைடில் தெரியும், சைடு தெரியும், ஃப்ரண்ட்டு தெரியும், பேக்கு தெரியும், அந்த சைடில் இருக்க தெரியாது. அப்போ சுற்றி இப்போ ஒரு குர்த்தி போட்டிருக்கோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாரீ கட்டியிருக்கோம், அது சரியாக நமக்கு உடம்பு தெரியலை அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ மிரர் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே தெரியும், முன்னாடி பின்னாடி 2 தெரியும். அப்போ மிரரில் என்ன பார்த்துக்கலாம், அதை கரெக்டாக இருக்கான்னு அங்கே ஒரு செக் பார்த்துக்கலாம். அப்போ அந்த லைன் வந்து மேலே கீழே என்னதான் இப்போ நம்ம பார்க்குறத விட அந்த மிரரில் பார்த்தோன்னா அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கா, கீழே வராமல் மேலே வராமல் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மிரர் இருந்தால் நமக்கு நல்லது, கரெக்டான அந்த ரவுண்டில் வந்து வருது அப்படிங்கிறது. சரியா? ஓகே, இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல் லென்த் ஆஃப் த கார்மெண்ட். ஃபுல் லென்த் ஆஃப் த கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய லென்த்து இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லென்த்தை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஸ்லிட்டட் கமீஸ் தான் நான் போட்டிருக்க மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்லிட்டட் கமீஸை எதோட பேர் பண்ணுறோம், பட்டியாலா பேண்ட்டோடையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் லென்த் ஆஃப் த கார்மெண்ட்டில் நம்ம ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் உள்ள லென்த்தை நம்ம எடுத்துக்கலாம், லூஸாக விட்டுக்கலாம். இப்படி ஷோல்டர்லேருந்து இப்படி லூஸாக ஃப்ரண்ட்டில் இப்படி லூஸாக விட்டுட்டு ஃப்ளோர் வரைக்கும் உள்ள இதுதான் ஃபுல் லென்த் ஆஃப் த கார்மெண்ட், ஃபுல் பாடி. பட் ஆனால் இது ஃப்ராக்குக்கு ஓகேவாக இருக்கும், நைட்டிக்கு ஓகேவாக இருக்கும். இது ஸ்லிட்டட் கமீஸ்னால் எனக்கு முட்டிக்கு கீழே, முட்டியில் இல்லைன்னா நான் பட்டியாலா பேண்ட் இந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ணுறேன்னா முட்டிக்கு மேலே ஒரு தை கிட்ட அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை மட்டும் நான் எப்படி ட்ரெஸ்ஸை வந்து இதை பண்ண போகிறேன், ஸ்டிச் டிசைன் பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைம் இதை என்ன பண்ணிக்க போகிறீங்க, இப்போ இது கூடவே சேர்ந்து சைடில் வந்து கமீஸ் லென்த்துன்னு போட்டுக்கோங்க. கமீஸ் லென்த் என்னது, எனக்கு எப்போது இந்த ட்ரெஸ்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 42, எனக்கு 42 பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை எப்படி பண்ண போகிறீங்கிறத பார்த்துட்டு நான் இந்த இடம் வரைக்கும் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, மாற்றி எடுத்துக்கோங்க. இங்கே ஷோல்டரில் ஒரு மிட் பகுதியிலேருந்து ரொம்ப கழுத்துக்கிட்டேயும் வேண்டாம், ரொம்ப இங்கேயும் வேண்டாம், அந்த ஒரு மிட் பகுதியிலேருந்து ஃப்ரண்ட்ல இருந்து இது என்ன லென்த் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த லென்த்தோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இது லென்த் ஆஃப் த கமீஸ். அண்ட் ஃபுல் லென்த் ஆஃப் த கார்மெண்ட்டும் எழுதிக்கோங்க. எங்கே ஆங்கிள் வரைக்கும் எழுதிக்கலாம், ஃப்ளோர் டச் ஆகுற மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அந்த பாக்ஸில் அதை எழுதிக்கோங்க, என்ன டீட்டெயில் சொன்னனோ அதை எழுதிக்கோங்க. அண்ட் ஆன்சரை அப்புறம் எழுதிக்கலாம், இப்படி பார்க்கணும் அப்படி அடுத்தது பார்க்கலாமா, நெக் மெஷர்மெண்ட். சரியா? நெக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, நெக்கை சுற்றி நம்ம வந்து நார்மலாக ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் அப்படின்னு டீப்பாக சொல்லுவோம். இந்த இடத்துல நெக்குங்கிறது நெக்கோட ஃபுல் ரவுண்ட். இது வந்து காலருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம பண்ண போகிறோம். காலருக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துட்டு நம்மளோட இந்த குழி இருக்கும்ல, அந்த குழியில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடணும். வச்சுட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே எப்படி இருக்கும் இப்போ இதில் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு கீழே இருக்கிற பகுதியை ரொம்ப நெருக்கி எடுக்க. இப்போ எனக்கு எடுத்து காட்டுறேன், நான் எனக்கு வச்சு காட்டுறேன். இது குழி, இந்த குழியில் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிறோம். சரியா? இப்படிலாம் பண்ணி எடுக்க வேணாம், இப்படி ஃப்ளாட். சரியா? இப்படி வச்சுட்டு இப்போ இதை மேலே வைக்கிறேன்.
இப்போ நமக்கு வந்து இங்கே தெரியாது, அப்படியே இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. இந்த கீழே அந்த ஸ்டீல் முடிஞ்சு கீழே இருக்குல்ல, இதை பிடிச்சிக்கிட்டு இதை எடுத்தீங்கன்னா இது என்ன மெஷர்மெண்ட்டோ இதை 15.5 inches எனக்கு. சரியா? இப்படி தான் வந்து நெக் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஷோல்டர் வந்து பேக்கில் எடுக்கலாம், பேக்கில் எடுக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸிலேருந்து அளவு கரெக்டாக நம்ம பாடியில் ஷோல்டர். இப்போ நமக்கு வந்து சில நேரம் ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம வந்து போடும்போது என்ன ஃபீல் ஆகும், இது ரெடிமேட் சில நேரம் ஒரு சைஸ் இப்போ வந்து என்னோடய வேஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் ஃபிட் ஆகலைன்னா சில நேரம் கை பெருசாக இருந்தாலும் இப்போ எக்ஸல் எடுக்கிறவங்க டபுள் எக்ஸல் மாற்றி எடுப்பாங்க. அப்போ டபுள் எக்ஸல் வந்து கைக்காக மட்டும்தான் டபுள் எக்ஸல் எடுக்கிறோமே தவிர நம்ம உடம்பு எக்ஸல் தான். அப்போ என்ன ஆகும், மற்ற பகுதி எல்லாமே ஷோல்டர் ஃபால் ஆகும். நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸை சைடில் மட்டும் பிடிச்சிப்போம். நம்ம இப்போ நான் வந்து பிடிச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஆனால் நம்ம இந்த ஷோல்டரை நம்மளால் மாற்ற முடியாது. மாற்றணுன்னா அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்லீவை ரிமூவ் பண்ணணும், ஷோல்டரை கட் பண்ணணும். அதை கண்டிப்பாக நம்ம யாரும் ரொம்ப செய்ய போகிறதில்ல, அது ஒரு நச்சு பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு அதை நம்ம விட்டுடுவோம். இடுப்பில் மட்டும் சைடில் மட்டும் அப்போ அந்த லூஸ் இருக்கிறத ஃபிட் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபிட்டாக இருந்தாலும் ஷோல்டர் கீழே இறங்கி தான் இருக்கும். அப்போ அந்த ஷோல்டர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஷோல்டர் மட்டும் கீழே இறங்கிருச்சு, இது இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும்ல. அதுதான் நம்மளோட ஷோல்டர். ஒன்று அது. அப்படி இல்லை, நம்ம டெக்னிக்கலாக கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஆம்போலில் இப்படி நேராக மேலே இப்படி கிராஸெல்லாம் போயிடக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த எல் மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே. சரியா? இது ஒன்று. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. அந்த ஒல்லியாக இருப்பாங்களே, எலும்பு தோலுமாக இருப்பாங்கள்ல, அண்ட் இந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் அங்கே அவங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரு போன் 2 இப்படி மேலே தூக்கிட்டு நிற்கும். அதுதான் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது நமக்குலாம் தெரியாதே, அது ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி எல் ஷேப்பில் வச்சு இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இந்த 2 பக்கமும் இங்கே ஷோல்டர். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா பிட் டு பிட். இந்த பிட்ல இருந்து இந்த பிட் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆம் பிட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஆம் பிட்டும்பாங்க. இந்த சைடில் இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் இப்படி. ஓகே, இப்போ நமக்கு நம்மளே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இப்போ வந்து நம்ம கையை இப்படி தூக்கி வச்சு எடுத்தால் சின்னதாகிடும், இப்படி ரொம்ப சொங்கி மாதிரி வச்சோம்னா ரொம்ப பெருசாகிடும். பர்ஃபெக்டாக கொஞ்சம் இப்படி வச்சு, ஏன்னா நம்மளும் எடுத்து ஆகணும், அதுக்குன்னு ஒரு ஆளை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. இப்போ பர்ஃபெக்டாக அப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தவங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து கையை இப்படியோ ரொம்ப வச்சுருக்காம கரெக்டாக கையை கீழே போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? இதுதான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் மெஷர்மெண்ட். ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி இந்த கை விட்டோம்ல அந்த இடம் தான் இந்த ஸ்லீவும் இந்த பாடிஸும் அட்டாச் ஆகிற இடம். இங்கே இப்படி கையை இப்படி மேலே தூக்கிக்கிட்டு, இப்போ நைட்டியோ லூஸாக போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை சாரியோ இருக்குது. அப்போ சாரின்னா இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சில நேரம் அந்த துணிலாம் இருக்கும்போது இதாகும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிக்கிட்டு கரெக்டான ரவுண்ட் இப்படி வைக்கும்போது ஒரு 1 inch கம்மியாக இருக்கும். அதே இதை கையை கீழே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ இப்படி வச்சு எடுக்கக்கூடாது, இப்படி கையை கீழே போட்டணும். இப்படி வச்சு இன்ச் டேப்பை உள்ளே கொடுக்கணும். பாடியில் ஃபீல் பண்ணி எப்போவுமே நம்ம மெஷர்மெண்ட், இப்போ வந்து நம்ம லேடிஸ்க்கு எடுக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து வைக்கலாம் படத்தை பிரச்சனை இல்லை. பர்ஃபெக்டான ட்ரெஸ் வேணுமா நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி ஓகே இது கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன், இந்த இன்ச் டேப் வந்து நம்ம பாடியை தொடுது, ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம் கரெக்டான ரவுண்டில். சரியா? இதுதான் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட். கரெக்டான, ரொம்ப டைட்டும் வேண்டாம் லூஸும் வேண்டாம், கரெக்டான ரவுண்ட் ஆம்ஹோல். தென் செஸ்ட் மெஷர்மெண்ட். செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அது வந்து செஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுல்லஸ்ட் பார்ட், மெயின் பார்ட்டு, மேக்ஸிமம் ஆஃப் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்படி சைடில் நின்றுக்கோங்க. ஒரு பர்சனுக்கு எடுக்கும்போது கரெக்டான ரவுண்டில், இங்கே மேலே அங்கே கீழே அப்படிலாம் வரக்கூடாது. சரியான ரவுண்டில் இந்த மெயின் ஏரியாவில் நம்ம இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுக்க போகிறோம். இங்கேயும் ஒரு ஃபிங்கர் விட்டு அது எதுவுமே வேண்டாம்.
கரெக்டாக அந்த என்ன ரவுண்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லூஸ் எல்லாம் ஃபிங்கர் ஏன் விடுறாங்க, லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து பாடியை மட்டும் எடுத்தால் போதும், லூஸ் எல்லாம் பேட்டர்னில் பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா இது ஒரு 6 மாதம் கழித்து இதே மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தோங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. லூஸாக எடுத்தனா, ஒரு ஃபிங்கர் கொடுத்தனா 2 ஃபிங்கர் கொடுத்தனா அப்படிங்கிற ஞாபகம் இருக்காது. அதனால் உடம்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இஃப் உடம்பு அவங்களுக்கு கூடவோ குறையவோ ஆச்சு நமக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் 6 மாதம் கழித்து நம்ம தைக்க போகிறோம், எதுக்கும் ரீசெக் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை நான் அப்படியே தான் இருக்கேன், நான் வந்து இந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கேன், அதுலேயே தைச்சி கொடுங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ஸ்டிச் பண்ணலாம், நமக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். சரியா? ஓகே. அடுத்தது அபவ் செஸ்ட். அபவ் செஸ்ட். அடுத்தது அபவ் செஸ்ட். இது வந்து மெயின் செஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அபவ் செஸ்ட்டுங்கிறது நம்ம இங்கே டவல் கட்டுற ஏரியா, இந்த ஏரியா இருக்குல்ல, அங்கே தான் கையை தூக்கிட்டு இந்த இடத்துல ரவுண்ட் எடுக்க போகிறோம். இது வந்து நிறைய நேரங்களில் மெயின் செஸ்ட்டும் அபவ் செஸ்ட் நமக்கு பார்க்க தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அபவ் செஸ்ட்டும் மெயின் செஸ்ட்டும் ஒரே மெஷர்மெண்ட்டாக தான். எனக்குலாம் நான் இப்படி இருந்தால் கூட மெயின் செஸ்ட் என்னவோ அதுதான் அபவ் செஸ்ட்டும் வரும், எடுத்துக்கோங்க. பட் குர்த்திஸ்க்கெலாம் ரொம்ப தேவைப்படாது, இது ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுறது. சரியா? ப்ளவுஸுக்குமே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம ஃபார்முலாஸ் படி கொண்டு போய்ட்றோம். இதுதான் இது வந்து அபவ் செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பிலோ செஸ்ட். நம்மளோட இன்னர் ஸ்ட்ராப் இருக்கா, அந்த ஸ்ட்ராப் வர்ற இடத்துல பிலோ செஸ்ட். வெறும் செஸ்ட்டை மட்டும் போட்டிருந்தோன்னா அதை ரவுண்டை தான் குறிக்கும். வெறும் வேஸ்ட் மட்டும் போட்டிருந்தா வேஸ்ட்டோட ரவுண்டை தான் குறிக்கும். நம்ம வேஸ்ட் லென்த் அப்படின்னு லென்த் அப்படின்னு லென்த்தாக இருந்தால் லென்த்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் வேஸ்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வேஸ்ட்டோட ரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது பாயிண்ட் லென்த்து. பாயிண்ட் லென்த் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு, பிரின்சஸ் கட்டுக்கு, அதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும். அது அப்போவும் சொல்லியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் அந்த பாயிண்ட் லென்த் எடுக்கிறோம், நமக்கு இங்கேருந்து இங்கே பாயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான ஷேப்புக்காக இங்கேருந்து இங்கே மெஷர் எடுக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து இந்த மிட் பாயிண்ட், இந்த மிட் இருக்குல்ல, இந்த மிட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், ஏபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்மளோட இன்னர்லாம் லூஸாக இருந்ததுன்னா அது கரெக்டாக தெரியாது. கரெக்டான இன்னர் போட்டால் தான் இந்த லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாயிண்ட் வரைக்கும். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது அண்டர் பஸ்ட் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்டர் பஸ்ட் லென்த்துங்கிறது சேம் ஃப்ரண்ட்லேருந்து ஷோல்டர்லேருந்து இப்படி ஓவர் ஆகி அப்படியே கீழே உங்களோட ஸ்ட்ராப், இன்னரோட ஸ்ட்ராப் இருக்கா அது வரைக்கும் கரெக்டாக தொட்டு ஃபீல் பண்ணி அது வரைக்கும் தொடணும். சும்மா வந்து இப்படி வச்சுட்டு கரெக்ட் அப்படிங்கிறது. அது தாண்டி நம்ம இன்னர் இங்கே இருக்குது, நம்ம வந்து சும்மா அப்படி பார்த்தோன்னா இப்படி இருக்கும். பட் ஆனால் அதை ஃபீல் பண்ணும்போது இன்னும் 1 or 2 inches போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பாடியை பொறுத்தும் இருக்குது. அதனால் கரெக்டாக ஃபீல் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். சரியா? அது அண்டர் பஸ்ட் லென்த். நெக்ஸ்ட் அடுத்தது வேஸ்ட். வேஸ்ட்டுங்கிறதுல 2 விதமான வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து நேச்சுரல் வேஸ்ட், ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. நேச்சுரல் வேஸ்ட்டுன்னா நம்ம வந்து அப்பர் கார்மெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நேச்சுரல் வேஸ்ட்னால் என்ன, நம்ம வந்து இப்போ உங்கள் இடுப்பில் கை வைங்க அப்படின்னு சொல்லி, இடுப்பு தான் வேஸ்ட் அப்படிங்கிறது. இடுப்பில் கை வைங்கன்னொன்னே நம்ம டேரெக்டாக இங்கே தான் கை வைப்போம். இடுப்பில் கை வைங்கன்னா பேண்ட்டு கட்டி இருக்க இடத்துல அதையும் பேண்ட்டு கட்டி இருக்கதும் இடுப்பு தான். ஆனால் நம்ம வந்து இங்கே போடுறது பிடிக்காது, பேண்ட்டை வந்து இங்கே கட்டுறது பிடிக்காது. எல்லாருக்கும்ல சிலர் போடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் எல்லோரும் என்ன செய்வோம், கொஞ்சம் கீழே இறக்கி தான் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் பேண்ட்டாக இருந்தாலும் வேர் பண்ணுறோம். அப்போ என்னென்னா நேச்சுரல் வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதில் போடாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டில் நம்மளே ஒரு வேஸ்ட்டை ரெடி பண்ணி அங்கே கொண்டு பேண்ட்டையும் ஸ்கர்ட்டையும் போடுறோம். இப்போ ஒரு ஃபார்மல் ஒரு பேண்ட் போடுறாங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கணும் அப்படின்னா அது நேச்சுரல் வேஸ்ட்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஃபார்மல் பேண்ட் ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா கரெக்டான வேஸ்ட்டில் போடும்போது அது பார்க்க நல்லாயிருக்கும். அதை விட கீழே ரொம்ப லோ ஹிப்பு அதெல்லாம் போடுறாங்களா, பார்க்கும்போது சில நமக்கே என்னடா இவ்வளோ இறக்கமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சில இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்
இப்போ அதுதான் வந்து என்னென்னா நேச்சுரல் வேஸ்ட்டுங்கிறது கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டுங்கிறது இது. சரி, நேச்சுரல் வேஸ்ட்டை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் வேஸ்ட்டுங்கிறது அப்பர் கார்மெண்ட், மேலேருந்து வர டாப்பு, குர்த்தி, ஃப்ராக்கு, ப்ளவுஸு, இதெல்லாம் அப்பர் கார்மெண்ட், மேலேருந்து போடுற ட்ரெஸ்ஸு. அடுத்தது லோவர் கார்மெண்ட். லோவர் கார்மெண்ட்னா என்ன, பேண்ட்டு, ஸ்கர்ட்டு இந்த மாதிரி வேர் பண்ணுறது தான் லோவர் கார்மெண்ட். இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். முதல்ல வேஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வேஸ்ட்டுங்கிறது எதை குறிக்கும், வெறும் ரவுண்டை தான் குறிக்கும். அப்போ இந்த நேச்சுரல் வேஸ்ட்டில் ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டில் எங்கே பேண்ட்டை வேர் பண்ணுறோமோ அந்த இடம். இப்போ இந்த பொம்மைக்கு எது நேச்சுரல் வேஸ்ட்டு, இப்போ நான் யூஸ்வலாக பார்த்தோன்னா இதுதான் நேச்சுரல் வேஸ்ட், மேலே தள்ளி. நான் அடுத்தது லென்த்தை சொல்கிறேன், சரியா? இப்போ வந்து இந்த வேஸ்ட்டு முதல்ல லென்த்தை தான் நம்ம சொல்லணும், சொல்லியிருந்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம். பட் நமக்கு மாறி இருக்குது, சரியா? இப்போ இதுதான் அந்த ரவுண்டுங்கிறது, மேலே தள்ளி இந்த கை வைக்கிறோமா, இதுதான் நேச்சுரல் வேஸ்ட், இதில் ரவுண்டு. அடுத்தது ஸ்கர்ட்டு பேண்ட் எங்கே கட்டுறோமோ அது ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டு, அதில் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அண்ட் இதோட லென்த்து நமக்கு வந்து வேஸ்ட் லென்த்து வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்க வேண்டாம், பேக்கில் எடுத்துக்கலாம், சரியா? வேஸ்ட் லென்த்து பேக்கில் தான் எடுக்கணும். இங்கேருந்து நம்ம வேஸ்ட்டுன்னு கை வச்சோமா, எனக்கு இதுதான் வேஸ்ட்டு, இது நேச்சுரல் வேஸ்ட், இது எவ்வளோ வருதோ, இப்போ 15. இப்போ வந்து ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு 13, 14, 15. நான் யூஸ்வலாக நான் வரைக்கும் இப்போ நான் வந்து என்னோடய வேஸ்ட்டுக்கு 14 தான் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப கீழே இறக்கி பிடிக்காது, இங்கே இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 14 வந்து கொடுப்பேன். இல்லை நான் சிலவங்க கொஞ்சம் டாலாக இருப்பாங்க, சிலருக்கு கொஞ்சம் கீழே இறக்கி தேவைப்படும், அந்த ஒவ்வொரு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 15 வரலாம். சிலர் ஷார்ட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து அனார்கலி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஸ்கர்ட் இங்கேயே ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இங்கே ஆரம்பிக்குது, இப்போ ரெடிமேடில் எடுத்தால் இங்கே ஆரம்பிக்கும். ரெடிமேடு ஃப்ராக்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கெலாம் டென்ஷனாக இருக்கும், என்னடா இது இங்கே இருக்குது ஸ்கர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கர்ட்டு டாப் போட்டால் ஓகேவாக இருக்கும், பட் அது ஃப்ராக்காக போடும்போது இங்கே இருக்குதே வேஸ்ட்டுங்க மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு ஒன்று. இப்போ இது எனக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து எனக்கு இங்கே இருக்கணுங்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணுமோ அதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ரெடிமேடுங்கும் போது சில நேரம் ஒரு ட்ரெண்டுக்கு இப்போ ஒரு ஃப்ராக் வந்து நம்ம போடுறோம், அதோட வேஸ்ட் வந்து இங்கே இருக்குது, ஒரு 16 இன்ச்சில் இருக்குது. இந்த இடம்லாம் வர்றது 16 இன்ச்சுக்கு போயிடும். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கர்ட்டை நம்ம பார்டர்ஸோட அட்டாச் பண்ணுறோன்னா அதோட பேர் என்னென்னா மொகல் எம்பையர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, மொகல் எம்பையர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இது அனார்கலிக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு 12, 13 இன்ச்சில் இங்கேயே ஸ்கர்ட் வந்துடும். இந்த சுடிதார் அணிந்து வந்த ஒரு ஒயிட் கலர் ஒரு ட்ரெஸ் இருக்குமா, அந்த டைமில் உள்ள ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இங்கே விட இங்கே இருக்கும். இந்த செஸ்ட் முடிஞ்ச உடனே இங்கேயே ஸ்கர்ட் ஆரம்பிச்சிடும். அப்போது ஒவ்வொரு ட்ரெண்டிங் வரும்போது நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இப்போவே இந்த இடத்துல பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸு நாளைக்கு ட்ரெண்டிங் இங்கே வந்ததுன்னா அது பிடிக்கும். அது நம்ம மனசு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்போ இதுதான் வேஸ்ட்டோட டீட்டெயில், லென்த்து, ரவுண்டு, அதோட டீட்டெயில், சரியா? இப்போ ஷோல்டரில் இருந்து பின்னாடி சைடில் இருந்து நேச்சுரல் வேஸ்ட் கை வச்சுக்கணும், நமக்கு எது வேஸ்ட் அப்படின்னு அது நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட், பேண்ட் எங்கே வேர் பண்ணுறோமோ நிறைய நேரங்களில் ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டோட லென்த்து வந்து தேவைப்படாது, ரவுண்டோட மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவைப்படும். ஏன் பேண்ட் எங்கே வேர் பண்ணுறோம், ஏன்னா லோவர் கார்மெண்ட்டுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், அப்பர் கார்மெண்ட்டுக்கு நேச்சுரல் வேஸ்ட்டுன்னு மேலே போய்ட்றோம், இதுக்கு இங்கே வருது. அதை ரெண்டையும் எழுதிக்கோங்க, எப்படி எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதோட யூசேஜ் எங்கெங்கே என்ன யூசேஜோ அந்த இடத்துல இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ லென்த்தும் பார்த்துட்டோம், விட்த்தும் பார்த்தாச்சு வேஸ்ட்டோடது. அடுத்தது ஹிப் மெஷர்மெண்ட். ஹிப்புங்கிறதும் சீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து சீட்டுன்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சிலர் வந்து ஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே நம்ம எங்கே எடுக்கிறோம், மேக்ஸிமம் ஆஃப் பார்ட். ஓகே.
சரி, அப்போது சீட் மெஷர்மெண்ட் மேக்ஸிமம் ஆஃப் பார்ட் நம்மளோட வேஸ்ட் சீட்டில் இந்த இடத்துல கீழே வரும். சரியா? நமக்கு எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு எது மேக்ஸிமம் ஆஃப் பார்ட்டுன்னு தெரியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து சீட்டை வந்து நம்ம எடுக்கணும். சரியா? ரவுண்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் டு சீட் அப்படின்னு பாடி ரேஸ் லைன் அப்படின்னு இருக்குது. இந்த வேஸ்ட் டு சீட்டை நம்ம பாடியில் எடுக்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் கொடுத்துருக்கு பாருங்கள், அப்பர் கார்மெண்ட்டாக இருந்தால் அடல்ட்டுக்கு 8 இன்ச்சஸும் லோவர் கார்மெண்ட்டாக இருந்தால் 7 இன்ச்சஸும் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6, 5ன்னு கொடுத்துருக்கு. நம்ம கிட்ஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். கிட்ஸுங்கிறது 1 வயசையும் கிட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க, 10 வயசையும். அப்போ 1 வயசு பாடி வேறு மாதிரி இருக்கும், 10 வயசு பாடி வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் என்ன ஏஜுக்கு என்ன மாதிரி கொடுக்கு. இப்போ அடல்ட்டாக இருந்தால் ஓரளவுக்கு எல்லா அடல்ட்டும் ஒரே மாதிரி, அது லென்த்து தான் நமக்கு, அதனால் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் கிட்ஸுன்னு எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு வர முடியாதுன்றதுனால பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க. இல்லை முடியாததுக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், கூடாதுன்னு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 அப்பர் கார்மெண்ட்டுக்கு 6ம் லோவர் கார்மெண்ட்டுக்கு 5 இன்ச்சஸும். ஓகே, இப்போ அதை பாடியில் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ வந்து அது மேலே உள்ள லைன் கொடுத்துருக்கு பாருங்கள், பாடி ரேஸ் லைன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் சில நேரம் பர்ஃபெக்டாக எதுக்கு வேணும்னு நினைப்போம்னா பேண்ட்டுக்கெலாம். இப்போ ஃபார்மல் பேண்ட்லாம் ஜென்ஸுக்கு இருக்குல்ல, நம்ம கிராச் தொங்காது, கரெக்டாக சீட் அந்த இடத்துல சீட்டாக இருக்கும். அப்போ வந்து சேரில் நம்ம வந்து உட்காந்துருக்கும்போது கரெக்டாக அந்த வேஸ்ட்லேருந்து நம்ம வந்து பேண்ட் எங்கே வேர் பண்ணுறோமோ ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட், இந்த வேஸ்ட்லேருந்து உட்காந்துருக்கும் போது சீட்டில் வந்து டச்சாக இருக்கும்ல. இப்போ நம்ம இங்கே இப்படி இருக்குது, நான் இப்படி நல்லா சேர்லேயே உட்கார வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துருக்கோன்னா இந்த இடத்துலேருந்து இந்த சீட் எங்கே டச் ஆகுதோ இந்த இடம் வரைக்கும் எடுக்கிறது தான் வேஸ்ட் டு சீட். பட் இதை வந்து ப்ராப்பராக எடுக்க தெரிஞ்சிருக்கணும், ஒரு பிகினர் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாண்டர்டாகவே நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, நம்மளோட பெரிய பெரிய டேலண்டான ஆட்கள்லாம் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்டாக இதை கொடுத்தா போதுமானது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வரப்போகிறது பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ், பேண்ட்டோட லென்த்து அந்த மாதிரி, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லீவோட மெஷர்மெண்ட். வேஸ்ட் டு ஆங்கிள், இது வந்து ஒரு சல்வார் பேண்ட்டு, எந்த பேண்ட்டாக இருந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் வேஸ்ட்டை தான் குறிக்கும். இப்போ டெய்லர் கடைக்கு போனால் பேண்ட்டை எங்கேம்மா கட்டுவீங்க, அங்கே பிடிச்சிக்கோங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல அதுதான், அப்போ அந்த இடத்துல இருந்து ஆங்கிள் கொலுசு போட்டிருக்க இடம் வரைக்கும் வர்றது தான் பேண்ட்டோட லென்த். ஃப்ளோர் வேண்டாம், நம்ம அதுக்கு முன்னாடியே நின்றுவோம், கொலுசு போட்டிருக்க இடம் வரைக்கும். நம்ம குனிஞ்சு பார்த்தா 1 or 2, 3 இன்ச்சஸ் கம்மியாகும், நம்ம குனிஞ்சு பார்க்கக்கூடாது, ஒரு பர்சனை வச்சு எடுங்க. இஃப் முடியாத சூழ்நிலைக்கு நானாக இருந்தேன்னா இப்படியே கையை பிடிச்சிப்பேன், காலை மடங்காமல் அப்படியே வச்சு பார்த்துப்பேன். சரியா? அதனால் அதை பார்க்கும்போது நீங்கள் பாட்டு இப்படி குனிஞ்சிடக்கூடாது, நான் எந்தா பார்க்குறேன் அப்படின்னு 2 இன்ச் கம்மி ஆகிடும், அதை பார்த்துக்கோங்க. வேஸ்ட் டு ஆங்கிள் அது. அப்புறம் வேஸ்ட்டு நீ வித் அப்படின்ருக்கு, இது வந்து கேதரிங் பேண்ட் இருக்குல்ல அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம முட்டி, இந்த நீங்கிறது இந்த இடம் தானே, இந்த முட்டியை இப்படி கொடுத்துக்கிட்டு லைட்டாக அப்படி மடக்கிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது கம்மியாக இருக்கும், மடக்கும் போது அதிகமாக இருக்கும். லைட்டாக அப்படி மடக்கிக்கிட்டு சரியான அந்த ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது காஃபோட வித்து. காஃப்னா என்னென்னா இந்த பல்கியாக இருக்குல்ல இந்த இடத்துல, நம்மளோட காலில், இதில் வீடியோவில் தெரியுதா கீழே, அப்போ இந்த பல்கியாக இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ரவுண்டை தான் காஃப் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த இடத்துல இது வந்து கேதரிங் பேண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம போர்ஷனில் இதை யூஸ் பண்ணுறோம், இந்த ரவுண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது ஆங்கிள் வித் அப்படின்னு, கொலுசு எந்த ரவுண்டில் உங்களுக்கு இருக்குதோ, ஏன்னா ரொம்ப சுற்றியும் எடுக்கக்கூடாது, இந்த கொலுசு இருக்கிற இடத்துல கொலுசு எவ்வளோ லூஸாக அது இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டை எடுத்துக்கணும். சரி, அதான் ஆங்கிள் வித் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவ் லென்த்து இப்போ இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுற இந்த ஆம்பிட் இந்த இடம் இருக்குல்ல, நம்ம இந்த இங்கேருந்து ஷோல்டர் இந்த பக்கம் வந்து மெஷர் பண்ணோம். இப்போது ஸ்லீவ் லென்த்து இந்த பக்கத்துலேருந்து இங்கே கீழே எவ்வளோ, ஷார்ட் ஸ்லீவா
நிறைய லென்த் இருக்குது, நமக்கு என்ன லென்த் வேணுமோ. இப்போ கரெக்டாக இங்கேருந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஒரு 5, 6, சிலர் 4 கூட போடுவாங்க. அந்த இடம் மெஷர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த 4 இன்ச்சில் என்ன ரவுண்டு. ஓகே, அதே மாதிரி எல்போ. இப்போ நான் போட்டிருக்கிறது எல்போ ஸ்லீவ். சாரி, எல்போ ஸ்லீவ். எல்போ ஸ்லீவ்க்கு இங்கேருந்து கை மடக்கிற இடம் வரைக்கும் கரெக்டாக இந்த எல் வரைக்கும் எடுக்கிறோம். எடுத்துட்டு இதோட ரவுண்டு எடுக்கும்போது கையை இப்படி வச்சுக்கணும், எல் மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு தான் அந்த ரவுண்டை எடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது சின்னதாகவும் மடக்கும்போது பெருசாகும். லூஸ் ஃபிட்டாக இருந்தால் அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். ஆனால் டைட் ஃபிட்டாக இருக்கும்போது, ப்ளவுஸாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே. இப்போ குர்த்திஸாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச் லூஸ் விட்டுருப்போம், அது பிரச்சனை இல்லை. பட் ப்ளவுஸாக இருக்கும்போது கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மெஷர் எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கோங்க. அண்ட் 3/4 இந்த இடம் இப்படி வரும். அப்போ இந்த லென்த்து பார்த்துட்டு இதோட ரவுண்டு. ஃபுல் ஸ்லீவ்னா இந்த இடம் வரைக்கும். அண்ட் கேதர்டு ஸ்லீவ்னா இந்த லென்த் என்னவோ அதுலேருந்து ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படி கேதர் பண்ணிக்கலாம் கையில். ஆமாம், சிலர் வந்து அதை பேப்பர் பேட்டர்ன்லேயே இந்த லென்த்துக்கு இதுன்னு செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சிலருக்கு ஒல்லியாக இருக்கும். அப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வேணுன்னா ஃபுல் லென்த் என்ன போட்டிருக்கீங்களோ போட்டுட்டு இடையில அந்தந்த மெஷர்மெண்ட்டை அந்த இடத்துல போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அப்போ பர்ஃபெக்டாக, சில நேரம் ரொம்ப லூஸாக போகாது, சில நேரம் ரொம்ப டைட்டாகவும் போகாது. அப்போ இந்த லென்த்தை ஒரு செக் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வர்றது நல்லது. ஓகே, இதுதான் கால்குலேஷன், மெஷர்மெண்ட் எடுக்கிறது. இப்போ நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸ் போகலாம். கேதரிங் ஸ்லீவ்க்கு ஸ்லீவ் லென்த் வந்து 22 or 23 இருக்கும் நம்ம அடல்ட்டுக்கு. அதுலேருந்து ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 10ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த கிளாஸ் வந்து மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பர்ஃபெக்டாக வித் பேட்டர்ன் மேக்கிங் அந்த மாதிரி கற்றுக்கணும், ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸை உங்களால் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்க்க முடியும். தேங்க்யூ.